ஹாய் ஹலோ வெல்கம் டு சீதாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம், லேயர் சப்பாத்தி. ஸோ லேயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு அதை உருண்டை பிடிச்சி நல்லா மாவோட டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நம்ம உள்பக்கமாக போட்டு அதை ரெண்டாக மடித்து மறுபடியும் அதை வந்து நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மாவை டிப் பண்ணி மறுபடியும் அதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து அந்த லேயரோட ஷேப் வரும். ஸோ இது நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னாக்கா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வராது. ஸோ ரொம்ப அமுத்திருந்திங்கனாலும் ரொம்ப சப்பையாக போயிடும். ஸோ ரொம்ப அமுத்தாமலும் ரொம்ப இதாகவும் இல்லாமல் நம்ம பண்ணணும். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு, அதை எடுத்து கல்லில் போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்பாத்தி ரெடி. சப்பாத்தியை வந்து நம்ம பண்ண முட்டை சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.